என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று கடும் பசியோடு உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்றேன். கருப்பனின் பசிக்கான காரணத்தை கேட்டு தெரிந்து கொண்டு உன் அப்பன் என் பசியை போக்குவாயா? அல்லது அப்பன் எப்படியும் போகட்டுமே, கருப்பனுக்கு பசி எடுத்தால் நமக்கென்ன என்று சொல்லி நீ விட்டு விடுவாயா? ஏனென்றால் இதை நான் உன்னிடம் வந்து கேட்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஒரு தெய்வம் நம்மிடத்தில் வந்து பசியென்று கேட்கிறது என்றால் அதற்கான காரணத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, உன் வீட்டில்தான் எனக்கான உணவு இருக்கிறது. அப்படியானால் அந்த உணவை நான் உன்னிடம் வந்து கேட்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா? உன்னிடத்தில் இருக்கின்ற உணவு நிச்சயமாக எனக்கு போதும். அது என்னுடைய வயிற்று பசியையும் போக்கிவிடும், என்னுடைய மனதில் இருக்கின்ற பசியையும் அது போக்கிவிடும். அதனால் கருப்பன் உன்னோடு நின்று உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் இது. இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்து நீ ஒவ்வொரு விஷயங்களையும் மீட்டு கொண்டு வர வேண்டிய நேரம் இது. நமக்கு என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நிச்சயமாக உனக்கு தெரியாமல் போனாலும் உன் கருப்பன் எனக்கு தெரியாமல் போகாது. இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே எந்த விஷயத்திலும் அதிகப்படியான கவனத்தை எடுத்துக்கொள்பவன். உனக்கு நான் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையுமே சரியாக சொல்லிவிடக்கூடியவன். நடப்பது எத்தனை பெரிய விஷயமாக இருந்தாலும், நடக்கக்கூடிய விஷயம் உனக்கு எத்தனை பெரிய கஷ்டங்களை கொடுப்பதாக இருந்தாலும் உள்ளதை உள்ளபடி உன்னிடத்தில் சொல்லிவிடத்தான் இந்த கருப்பன் நான் நினைப்பேன். எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஒரு பொழுதும் பின்வாங்கிவிட எண்ணுவது கிடையாது. எந்த ஒரு விஷயத்திலும் என் பிள்ளைக்கு கஷ்டமே என்று சொல்லி அதை நான் உன்னிடத்தில் சொல்லாமல் விடுவதும் கிடையாது. எதுவென்றாலும் அதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாளை உன் வாழ்க்கையில் சில விளைவுகள் நடக்கும் பொழுது அதை நீ இல்லை என்று சொல்லி விட்டுவிட முடியாதல்லவா? அதனை நீ ஏதுவென்று தெரியாது என்று சொல்லி நகர்த்திவிட முடியாதல்லவா? கருப்பன் தான் அன்றே எடுத்துச் சொல்லி இருந்தாரே, கேட்காமல் போனது நம்முடைய தவறுதான் என்பதனை நீ புரிந்து கொள்வாயல்லவா? கருப்பன் சொல்லக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையில் நடத்துவதை சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று உணர்ந்து விடுவாயல்லவா? கருப்பனை சர்வசாதாரணமாக எண்ணி விடாதே. கருப்பனின் வயிற்று பசிக்கு உன் வீட்டில் இருக்கின்ற உணவை நான் கேட்கிறேன் என்றால் அது எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் என்பதனை மறந்து விடாதே. ஒரு தெய்வத்தின் பசியை போக்குகின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த தருணத்தை நீ விட்டுவிடாமல் அதனை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த தருணத்தை என் பிள்ளை நீ இழந்துவிடக்கூடாது. உனக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்கள் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இனி உனக்கு நான் இருந்து தரக்கூடிய அத்தனையுமே நீ சற்று கவனமாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன சொல்கிறேன் ஏது சொல்கிறேன் என்பதனையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டால் அது போதும். நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பது உனக்கு புரிந்துவிடும். உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்கு என்பது சர்வ நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை என்னவென்று கொடுத்துவிடும். என்னாலும் நான் இருக்கிறேன் உனக்கு பாதுகாப்பு அரணாக. என்னாலும் நான் இருக்கிறேன் உனக்கு வருகின்ற துன்பங்களை எல்லாம் போக்கி உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக. எந்த நேரம் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது எல்லாம் நீ தள்ளி வைத்துவிட்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக என்னவென்று உனக்கே உனக்கானதாக பயன்படுத்தி கொள்ள தயாராக இரு. எந்த இடத்தில் எல்லாம் இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை கலங்கினாயோ, எந்த இடத்தில் எல்லாம் இந்த வாழ்க்கையை எண்ணி என் பிள்ளை நீ வருந்தினாயோ, அந்த இடத்தில் எல்லாம் கருப்பன் துணையிருந்து உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். கருப்பன் முன்னின்று உன்னை நல்வழிப்படுத்தி இருக்கிறேன் என்பது நினைவில் இருக்கட்டும். இப்பொழுது சிறு பிரச்சனைகள் வந்தவுடன் முன்பு கருப்பன் உனக்கு செய்த உதவிகளை எல்லாம் நீ மறந்து விட்டாயா? கருப்பன் முன்னின்று உனக்கு தந்ததை எல்லாம் நீ மறந்து விட்டாயா? கருப்பன் எதையுமே பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற நேரம், உனக்கு ஒவ்வொன்றையும் நான் என்னவென்று உணர்த்தி விடுகின்ற நேரம். நடந்து முடிந்ததை எல்லாம் எண்ணி நீ கலங்குவதற்கு இங்கு அவசியமில்லை. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே,
எந்நாளுமே நமக்கு நல்லதை செய்கின்றவர்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடத்துகின்றவர்களையும் நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் மீண்டும் இது போன்ற நல்லவர்களை நம்மால் தேடிவிட முடியாது. மீண்டும் இது போன்ற நன்மைகளை கொடுப்பவர்களை நாம் யார் என்று உணர முடியாது. நல்லவர்களை எல்லாம் விலக்கி தீயவர்களை உடன் சேர்த்து வைப்பதும் இங்கு எல்லோருக்கும் வழக்கமானதாக மாறிவிட்டது. இது போன்ற ஒரு நிலைமை இனி உன் வாழ்க்கையில் தொடராமல் இருக்க நீதான் அடுத்தடுத்த சூழ்நிலைகளை என்னவென்று கண்காணிக்க வேண்டும். என் பிள்ளையே, கருப்பன் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ என்னவென்று கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லாமும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று புரிய வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுப்பதாக இருந்தாலும் அதன் முடிவு நீ விரும்பியது போல மாற வேண்டும் என்பதுதான் அப்பனின் எண்ணம். ஆனால் உனக்கு நடந்திட்ட விஷயங்களும் உன்னை சூழ்ந்திட்ட விஷயங்களும் உன்னை எந்த இடத்திலுமே அடியெடுத்து வைக்க விடாமல் காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. எந்த இடத்திலும் உன்னை வேதனைப்படுத்தாமல் உன்னுடைய மனதை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. இதற்கெல்லாம் நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கு நல்லது நடப்பதை நீ கண்கூடாக காண வேண்டும். உனக்கென்ற இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் வைத்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ மாற்றங்களை தந்திட்ட வாழ்க்கை உனக்கு விரும்பியதை கொடுப்பதற்கு நிச்சயமாக மறுக்காது. நீ ஆசைப்படுவதையெல்லாம் உனக்கு கொடுக்க நிச்சயமாக மறுக்காது. இனி அடுத்தடுத்த நிலைகளை நீ உணர்ந்திட வேண்டும். அடுத்தடுத்த சூழ்நிலைகளை நீ கடந்து வர வேண்டும். நல்ல நேரத்தை உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செய்திட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் இனி நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த நேரம் இந்த மாற்றங்களை நீ தெரிந்து கொள்ளும் காலம். இனி கருப்பன் உன் வாழ்க்கையில் வருவதற்கான முழுமையான அர்த்தத்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். இந்த கருப்பன் உனக்காக எதையும் செய்ய துணிந்திருக்கின்ற நேரம். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் என் காலுக்கடியில் கிடக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் அதையெல்லாம் தூக்கி எறிவதற்கான நேரத்தை உருவாக்கி விட்டேன். இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன் முன்னால் நின்று உனக்கு வழிநடத்த தயாராகிவிட்டேன். எந்த இடத்திலும் எதையுமே நடத்தி இந்த வாழ்க்கை உனக்கென்று தருகின்ற உண்மைகளை ஒழுங்குபடுத்தி நீ அத்தனையையும் சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன கஷ்டங்கள் வந்திருக்கிறது என்றாலும் என்ன சோதனைகள் உன்னை தொடர்கிறது என்றாலும் எல்லா நிலையிலும் இந்த கருப்பன் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இத்தனை சோதனைகளும் உனக்கு கொடுத்த வேதனைகள் போதும். இனிமேல் அடுத்தடுத்த நிலைகள் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி வருகின்ற சூழ்நிலைகளை கட்டாயமாக என் பிள்ளை நீ உணர்ந்திட வேண்டும். என் பிள்ளையே, இது நாள் வரையிலும் உனக்கு ஏற்பட்ட பல விஷயங்களை உன்னிடமிருந்து தடுத்து நிறுத்திய விஷயங்கள் இங்கு இருக்கிறதல்லவா? உனக்கு கிடைத்த பல உண்மைகளை உனக்கு கிடைக்க விடாமல் செய்த விஷயங்கள் பல இங்கு இருக்கிறதல்லவா? அப்படி உனக்கு இடைஞ்சல்களையும் இன்னல்களையும் ஏற்படுத்திய விஷயங்களை சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு எந்த இடத்தில் எல்லாம் தடங்கள் வந்தது, எந்த இடத்தில் எல்லாம் உனக்கு நல்லதை நடத்த விடாமல் சூழ்நிலைகள் உன்னை பாடாய்படுத்தியது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட காயங்களுக்கெல்லாம் இந்த விஷயம்தான் காரணம் என்று தெரிந்த பிறகு அதற்கு ஒருபோதும் நாம் முடிவினை தேடாமல் இருக்கக்கூடாது. நமக்கான முடிவுகள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கத்தான் வேண்டும். நமக்கான புரிதல்கள் என்றுமே நமக்கு நிலையானதாக இருக்கத்தான் வேண்டும். எந்த இடத்தில் நாம் நிற்கிறோம் என்பதனை நாம் தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல நம் வாழ்க்கையை நாமும் வாழத்தான் தொடங்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறது. இனிமேல் இதையெல்லாம் தாண்டி நீ அடையக்கூடிய விஷயம் உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்க வேண்டி வருகிறது.
கருப்பன் நுழைந்துவிட்ட இல்லத்தில் இனிமேல் தீமைகளுக்கு இடமில்லை. கருப்பன் நுழைந்துவிட்ட இல்லத்தில் இனிமேல் காயங்களுக்கு இடமில்லை. மாறாக கருப்பன் இருக்கும் இடத்தில் இனிமேல் வெற்றி உறுதியாக கிடைக்க வேண்டும். இந்த இல்லத்தில் எத்தனை பெரிய விஷயங்களையும் சோதனைகளையும் யார் நடத்த நினைத்திருந்தாலும் அந்த இடத்தில் பேரதிசயம் நடக்கத்தான் வேண்டும். நல்லதை உனக்கு எடுத்துச் சொல்ல வருகின்ற கருப்பன் இப்பொழுது என் பசியை தீர்த்துவிட்ட பிறகு தானாகவே உனக்கான நல்லதையும் நான் உன் கைகளில் ஒப்படைத்து விடுவேன். அதனால் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் நீ என்னுடைய பசியை நிச்சயமாக போக்கித்தான் ஆக வேண்டும். கருப்பனுக்கும் வேறு வழி தெரியவில்லை அல்லவா? என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். அதே நேரம் எனக்கும் பசி இருக்கிறது. அப்படியானால் உன்னிடத்தில் நான் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள், உன்னிடத்தில் நான் யோசிக்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் கவனமாகத்தானே நானும் பெற வேண்டும். இந்த மனிதர்கள் எல்லாம் எதையாவது எதிர்பார்த்துதானே ஒருவருக்கு உதவி செய்கிறார்கள். ஒருவரிடமிருந்து எதையாவது கேட்டு அவர்களிடம் இருந்து எதையாவது விரும்பித்தானே விஷயங்களை செய்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நானும் எதையாவது எதிர்பார்ப்பது தவறில்லை அல்லவா? என் பிள்ளையிடம் நான் பொன்னை கொடு, பொருளை கொடு என்றா கேட்கிறேன்? என் வயிற்று பசிக்கு உணவை கொடு என்று தானே கேட்கின்றேன். இந்த உணவை உன்னால் தர முடியாமல் போய்விடுமா என்ன? இந்த உணவை நிச்சயமாக நீ நினைத்தால் எனக்கு கொடுக்க முடியும். நீ நினைத்தால் இந்த உணவை நிச்சயமாக என் வாழ்க்கையில் சரியாக தந்துவிட முடியும். அதனால் தான் உன்னிடத்தில் வந்து நான் உன்னை தேர்ந்தெடுத்து என்னுடைய பசிக்கு உணவு கொடு என்று நான் கேட்டிருக்கின்றேன். இந்த நேரம் இந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவிலான மாற்றங்களை கொடுக்கும். இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நிகழ்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த கருப்பன் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரம் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றையுமே நான் பேரதிசயப்படுத்தி தான் காட்ட வருகின்றேன். எனக்கு ஒருவாய் உணவு கொடுத்தால் உன் வீட்டில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் என்று கருப்பன் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன் முன்னால் நிற்கின்ற இந்த அப்பனின் அன்பு உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்க வேண்டி வரும்பொழுதெல்லாம் என் பிள்ளை எதையுமே யோசித்து நீ வருந்தி கொண்டிருக்காதே. உனக்காக நான் நடத்தும் எல்லா விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்குள் மிகச் சரியான மாற்றத்தை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தட்டும். உன்னை மேலும் மேலும் பேரதிசயங்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கட்டும். இனி எந்த இடத்தில் என்ன நடந்தாலும் சரி, கருப்பனை ஒருமுறை அழைத்து பார். நிச்சயமாக உன்னால் மறக்கவே முடியாத பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ கண்டு கொள்வாய். எத்தனை விஷயங்கள் உனக்கு நடந்திருக்கிறது, எத்தனை சோதனைகள் உனக்கு நடந்திருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் அடைந்து கொண்டிருக்கிறாய் என்றால் அவை அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த நாள் உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவாக கொடுக்கட்டும். இந்த நாள் உனக்கு எல்லா விஷயங்களையுமே மனநிறைவோடு கொடுக்கட்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு இந்த கருப்பன் ஒரு விஷயத்தை நடத்த முடிவெடுத்து விட்டு வந்த பிறகு நீ எக்காரணத்தை கொண்டும் இனிமேல் எதையுமே விட்டு விடாதே. உனக்கு வேண்டியதை எல்லாம் ஒருபோதும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே. இந்த நேரமும் எந்த நேரமும் சரி, கருப்பன் உடன் இருக்கும் காலம் உனக்கு பல அதிசயங்களை நிச்சயமாக நான் நடத்தாமல் எங்கும் செல்ல மாட்டேன். நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் உனக்கு நான் உணர்த்தாமல் எங்கும் செல்ல மாட்டேன். என் பிள்ளையை, மனதார நாம் எதையெல்லாம் நினைத்து மனதளவில் சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ள உணர்கிறோமோ அதுவெல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். இனி எந்த இடத்திலும் நமக்கு சோர்ந்து விட வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நாம் யாருக்கும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. உனக்கு நடக்கக்கூடியது எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கப் போகிறது எனும் பொழுது இனி எதையுமே என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனதில்லை என்று நினைத்து விடவும் முடியாது. நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு மிகச்சரியான மாற்றத்தை அடையப் போகின்றாய். நீ விரும்பியதை விடவும் மிகச்சரியான வெற்றியை இந்த வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். இனி எதற்கும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் எதையும் மறைப்பதாக நினைக்கவில்லை. உனக்கு நான் எல்லாவற்றையுமே சரியாக கொடுத்து விட எண்ணுகின்றேன். எல்லா விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் சரியாக நடத்திவிட எண்ணுகின்றேன். இனிமேலும் எதற்கும் பதறாமல் இருந்து
கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள். நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லா நிலையிலும் வெற்றி உறுதியாக கிடைக்கும். நான் இருக்கும் நேரம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உனக்கு மனது நிறைவான நம்பிக்கையை கொடுக்கும். இனி எந்த இடத்திலும் எதையுமே விட்டுவிடாதே. எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையும் தவிர்த்து விடாதே. நான் இருக்கும் காலம் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சம்தான். நான் இருக்கும் காலம் உனக்கு நம்பிக்கையின் உச்சம்தான். இனிமேல் எந்த இடத்திலும் என் பிள்ளை தனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் சிதற விடாதே. உன்னை தேடி நான் வருகின்ற நேரம், இந்த கருப்பன் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கின்ற நேரம் அல்லவா? இனிமேல் எதற்காகவும் என் குழந்தை நீ மனம் கலங்கி விடாதே. உன்னை தேடி வருகின்ற அத்தனையையும் என் பிள்ளை யோசித்து நீ சந்தோஷமாக இரு. இந்த அப்பன் உனக்கு எதை நடத்தி கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னுடைய மகிழ்ச்சியை நான் காண ஆசைப்படுகின்றேன். அப்படி எந்த உணவை கருப்பன் கேட்க நினைக்கிறார்? நம்மை ஏன் இத்தனை நேரம் காக்க வைக்கிறார் என்று யோசித்து கொண்டிருக்கிறாயா? என் குழந்தையே, நீ அதிகமாக யோசிக்கின்ற அளவிற்கெல்லாம் இங்கு ஒன்றுமில்லை. கருப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கு தந்திட்ட விஷயங்கள் இவை எல்லாவற்றிலுமே சரியானபடி உனக்கு தெளிவான விஷயங்கள் நடக்க வேண்டும். உன்னை தேடி நான் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதுமே உன்னுடைய சந்தோஷத்திற்கு ஈடு இணையாக இருக்கப் போகிறது. என் குழந்தையே, தெய்வத்திற்கு பசியை போக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? தீவினைகள்தான் கருப்பனின் பசியை போக்கும் ஒரு விஷயம். அப்படியானால் செய்வினைகள் உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை ஆட்டி படைக்கின்றது. உன்னுடைய இல்லத்தில் எதிர்மறையான விஷயங்கள் மூளை முடுக்குகளில் எல்லாம் ஒளிந்து கிடக்கின்றது. இந்த கருப்பனுக்கு அனுமதி கொடுத்தால், கருப்பனுக்கு உணவு கொடுப்பதாக நீ நினைத்தாயானால், நிச்சயமாக உன் வீட்டில் இருக்கின்ற இந்த எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் இன்று கருப்பன் தனக்குள் உள்வாங்கிக் கொள்வேன். இவற்றையெல்லாம் என்னுடைய உணவாக நான் மாற்றி விடுவேன். அது மட்டுமல்ல, இது போன்ற ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகச் சரியான மகிழ்ச்சியை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மிகச்சரியான மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்னவென்றும் ஏதுவென்றும் இனி எதுவென்றும் நீ கலங்கி நிற்பதை எல்லாம் தவிர்த்துவிட்டு உன்னை தேடி நான் வந்து உனக்கு தரக்கூடிய விஷயமானது உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்துவதற்கானது என்பதனை நீ சரியாக உணர்ந்து விட்டாலே அது போதுமல்லவா? நடத்தக்கூடியது அத்தனையும் உனக்கு சந்தோஷத்தின் உச்சம்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பனுக்கு உன் வீட்டில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் தான் உணவாக வேண்டும். அதை உண்டால் மட்டும்தான் என் பசியும் தீரும். அதே நேரத்தில் உன் வீட்டில் உனக்கு நல்லதும் நடக்கும். என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நீ எண்ணி எண்ணி கலங்குவதை விட இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாக நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை காலமும் நான் இருக்கும் இந்த விஷயங்களை நீ எதிர்பாராமல் இந்த வாழ்க்கையில் என்னவாக யோசிக்கிறாயோ, இனிமேல் அதுவெல்லாம் நீங்கி உனக்கு கருப்பனின் அருளாசிகளோடு உன்னுடைய வாழ்க்கையில் பல சந்தோஷமான விஷயங்கள் அத்தனையுமே நிறைவாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பனுக்கு உணவு கொடுக்க என் பிள்ளைக்கு சம்மதமா? எனக்கு இந்த உணவு கொடுத்தால் உன் வீட்டில் எல்லாம் சரியாகிவிடும் என்று கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரிகின்றதா? அப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கான அர்த்தம் இதுதான். நீ எனக்கு கொடுக்கின்ற உணவு உன் வீட்டில் இருக்கின்ற தீவினைகளை அங்கிருந்து விரட்டி அடிப்பதற்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தீவினைகள் இங்கிருந்து ஓட்டம் எடுத்தாலே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல தீய விஷயங்கள் உன்னை விட்டு விலகும் என்பதனை நீ மறந்து விடாதே. பல தீய விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ முறை உனக்கென்ற இந்த கருப்பன் உன் முன்னால் நடத்திய விஷயங்களை நீ கவனமாக எதிர்கொண்டது உண்மைதானே? அப்படியானால் கருப்பனின் நம்பிக்கை உன்னை அடுத்தடுத்த நிலைக்கு இனிமேல் அழைத்துச் செல்லும் என்ற எண்ணத்தை மட்டும் நீ உதறிவிடக்கூடாது. கருப்பன் உனக்கென்று சொல்கின்ற எல்லாமும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளை
மீண்டும் உன் கைகளில் நிச்சயமாக கொடுக்கும். எதற்குமே என் பிள்ளை, நீ மனம் கலங்கி நிற்பதை நிறுத்திவிட்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லபடியாக மாற்றிவிட நீ தயாராக இரு. இந்த நேரம் உனக்கு நான் கொடுக்கும் எல்லாவற்றையுமே நீ சரியான மனநிலையோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் அது போதும். அத்தனையுமே உன்னை இனிமேல் நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும். கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளும் உன் வாழ்க்கையை உனக்கென்று சரி செய்து கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனி எந்நாளுமே நான் வருகின்ற நேரங்களை நீ சரியாக உணர்ந்து கொள்ளும் தருணம். அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியும் உனக்கு கிடைக்கக்கூடிய தருணம். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.